ஹாய் ஹலோ வெல்கம் டு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்ஃபா சென்சார் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus 11ஓட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டெபிலைசேஷன், அப்புறம் வீடியோ பர்ஃபார்மன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த OnePlus 11 அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு மேலே அவுட் பாக்ஸில் என்ன எழுதிருக்குன்னு கேட்டிங்கன்னா OnePlus அசல் பிளேடோட காம்பினேஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி இதோட ரேட் எல்லாமே போட்டிருக்கு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு தனி ஃபீல் வருது. நல்ல எடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நெவர் செட்டில். அப்புறம் உள்ளே ஃபோன் வச்சுருக்காங்க. ஃபோனை தனியாக வச்சுருவோம். வேறு இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. 20 நிமிஷத்தில் 100% ஏறிடும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB கேபிள் டைப் C கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து வாவ் கவர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஷிப் கார்டு ப்ளஸ் கவர், குயிக் கைடு, அப்புறம் பின் எஜெக்டர் டூல், சேஃப்டி கைடு, வெல்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதோட டிசைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கில் வந்து 4 குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஹசல் பிளேட் அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதோட பேக்கில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்வ்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதில் வந்து இந்த சைடில் பவர் பட்டனும் இந்த சைடில் வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இவங்க அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கூட இதுதான் வந்து அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ், இந்த பக்கம் வந்து சிம் கார்டு எஜெக்டர் பிளேட் இருக்குது. ஓகே, இப்போ டிஸ்பிளேயில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்பில்ட் டிஸ்பிளே தான். நல்லா கைக்கு எட்டுற தூரத்தில் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் குட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் இந்த ஃபோனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Snapdragon 8 Gen 2 பயன்படுத்தியிருக்காங்க. ரேம் வந்து LPDDR6 அப்படிங்கிற ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 4.0 பயன்படுத்தியிருக்காங்க. இதோட OS பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் OS, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 13 பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் 1 to 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 QHD + சூப்பர் AMOLED LTPO3 அப்படிங்கிற டிஸ்பிளே வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இதில் வந்து Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதில் 13 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமராவை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனி IMX890 அப்படிங்கிற கேமரா வந்து OIS சப்போர்ட்டோட இருக்குது. இதில் 40 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு ஃபீல்டு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 115 டிகிரி வரைக்கும் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போர்ட்ரேட் லென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 மெகாபிக்சல் சோனி IMX709 அப்படிங்கிற கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் செல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேம் விளையாடுறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு லேகும் இல்லை. அப்புறம் இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் விளையாடும் போது லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. போன வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வெர்ஷனில் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம கேமராவை ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் கேமரா 1080 தான் எடுக்குது. என்னோடய ஃபேஸ் டோன் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த என்னோட டிஷர்ட் கலர் இதெல்லாம் என்ன கலரில் இருக்குன்றது பாருங்கள். வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த அப்படியே இந்த லீஃபோட கலர்ஸ் சேச்சுரேஷன் அதெல்லாம் பாருங்கள்.
இப்போ நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா காட்டுறேன். அதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் முடிச்சிட்டோம். இப்போ பேக்கில் வந்தோம்னா இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 8K ரெசல்யூஷனில் இந்த கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். என்னோடய ஃபேஸ் டோன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருக்க இந்த லீஃபோட கலர் டோன்ஸ், அப்புறம் அதோட சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சேச்சுரேஷன் ஓரளவுக்கு OnePlusோட முன்ன வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக தான் இருக்குது. இதோட ஃபோக்கஸிங் ரேஞ்சும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4K ரிசல்யூஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படி உங்களுக்கு ஓவரால் ஸ்பீடோட காமிச்சிடுறேன். 1080p 720p எல்லாத்துலேயும் வீடியோ மாற்றி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது வீடியோவோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்னோடய வாய்ஸு அதெல்லாமே கொஞ்சம் கவனிங்க. நான் இப்போ நடந்து தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபைனலாக இந்த ஃபோனோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 56,999. இது வந்து 8GB 128GB வேரியண்ட். இதே வந்து நீங்கள் 16GB 256GB வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னா 61,999 ஆகும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.